ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்ஃபுட். இன்றைக்கி நம்ம சேனலில் வாட்டர் கேண்டில் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். பாருங்கள், இப்போ நான் ஜவ்வாது பவுடர் நான் எடுத்து இந்த கிளாஸ் டம்ளரில் சேர்த்துக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் கேண்டில் எரியிறப்போ. இந்த ஜவ்வாது பவுடர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காதி கிராஃப்டில் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். பாருங்கள், இப்போ 3/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது நம்ம இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறோம். கேசரி கலர். உங்களுக்கு விருப்பமான வாட்டர் கலர் எதனா வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளூ, எல்லோ, ஆரஞ்ச், ரெட் அது மாதிரி உங்களுக்கு விருப்பமான கலரில் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒன்று ப்ளெயினாகவும் ஒன்று இது மாதிரி டெக்கரேஷன்ஸ் யூஸ் பண்ணியும் செய்யலாம் கேண்டில். பாருங்கள், இது மாதிரி ரெடிமேட் ரோஸுங்க கடையில் விற்குது. அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்டோன்ஸ் இருந்தாலும் அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்க நல்லா அழகாக தெரியும். இது மாதிரி நடுவில் கேப் விட்டுட்டு நீங்கள் மீதி இடத்துல வச்சுடுங்க. இது மாதிரி நல்ல திக்கான பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இதை ரவுண்டு ஷேப்புக்கு கட் பண்ணிக்க போகிறோம். கிளாஸ்க்குள்ளே போகிற அளவுக்கு கட் பண்ணிக்கினா போதுமானது. இதில் உங்களுக்கு மெழுகு உருகிற பிரச்சனை இருக்காது. ஈஸியாகவும் க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், இது மாதிரி நீங்களும் மடித்து ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ப்ளெயினாக செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கணும். நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும். இதே இந்த ரோஸ் நம்ம மேலே வச்சுருக்க கேண்டிலுக்கு நம்ம கொஞ்சம் குட்டியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, கீழே விழாது. ப்ளெயினாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் உங்களுக்கு கீழே விழாமல் அப்படியே மேலே நிற்கும் திரி. இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் தீபாவளி டைம் செஞ்சு நீங்கள் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும் வீடு முழுக்க. பாருங்கள், இது மாதிரி திரி நல்லா நல்லெண்ணெயில் இது மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. தீபம் எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லெண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டுமே உங்களுக்கு நல்ல மணத்தை கொடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த நம்ம கட் பண்ண ரவுண்டுக்குள்ளே நம்ம இதை இன்சர்ட் பண்ணிட்டோம். ஓட்டை ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இது மாதிரி திரி கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திரி விழக்கூடாது. ஓட்டை பெருசாக இருந்தால் உள்ளே விழுந்துடும். அதனால் திரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நான் 2 டம்ளர்லேயும் சேர்த்துக்கிறேன். திரி சைஸ் எதுக்கு சின்னதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அடியில் ஃபுல்லாக நம்மளுக்கு தண்ணி இருக்கிறதுனால நம்ம திரி பெருசாக வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு எரியாது. அதனால தான் நான் திரி சைஸ் கம்மி பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஆயில் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா திரி சைஸும் நீங்கள் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் எரியும். இப்போ நம்ம செய்கிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour அளவுக்கு எரியும். பாருங்கள், இது மாதிரி சென்டரில் வச்சுடுங்க. தீபாவளி டைமில் உங்கள் வீட்டில் இது மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணலாம். வீட்டில் இருக்க பபுள்ஸ் அது மாதிரி நிறைய டெக்கரேஷன்ஸ் ஐட்டம் எல்லாம் யூஸ் பண்ணியும் நீங்கள் டெக்கரேஷன்ஸ் செய்யலாம். பாருங்கள், இப்போது நம்ம மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணி எரி வச்சிட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? கலர் தண்ணியில் உங்களுக்கு பார்க்க அழகாக தெரியுது. இது கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் எரியும்.
வீடு முழுக்க அந்த ஜவ்வாது வாசனை வந்து நல்லா வந்து பரவி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய மற்ற வீடியோக்களும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், பாருங்கள்.